ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. அன்பும் அறமும் இரு விழிகளின் தன்மையாகும். விழிகளின் ஒளித்திறன் என்பது ஆன்மாவின் அருளாகும். ஆன்ம ஒளியினை பெற்ற விழிகளே விழிப்பாய் இயங்கும். அன்பான மானுடர்களே, ஆழ்ந்த பக்தியுடனும் சரணாகத நிலையுடனும் சிவ பூஜை புரிபவர்களே, உங்களுக்குள் நிகழும் மாற்றங்களை உணருங்கள். மூன்றாவது விழி என்பதே ஞான ஒளியாகும். உங்களுக்குள் நிகழ்கின்ற மாற்றங்களை ஞான ஒளி கொண்டே அறிய இயலும். பலரும் வாழ்நாள் முழுவதும் ஞானம் வேண்டியே பிரார்த்தித்திருப்பர். இத்தருணத்தில் சிவனார் விரிகின்ற காரணத்தினாலும் ஆன்மாக்கள் மலர்கின்ற காரணத்தினாலும் பல அற்புத சிவத்துளிகள் மனிதர்களை ஆட்கொள்கின்றன. எவரெல்லாம் உணர்ந்து அழைக்கின்றனரோ அவர்கள் மாத்திரமே தங்களது விடுபட்ட ஆன்மத்துகளான சிவத்துளியினை மீண்டும் சிரசினில் ஏற்க இயலும். உணராதும் அழைக்காதும் நிலைப்போர் தங்களது ஆன்ம பலத்தினையே பெற்றுவிட இயலாது. அனுதினமும் சிவ பூஜை புரிந்து சிவத்துளிகளை ஏற்பதனை உணர்ந்துவிட வேண்டும் எனில் ஞான ஒளி நிறைந்த மூன்றாவது விழியினை ஊக்குவிக்கும் திறன் கொண்ட சிவத்துளியானது வெளிப்படல் வேண்டும். 37வது சிவத்துளியாக வெளிப்படும் சிவ ஆற்றல் என்பது ஸ்ரீ ஜோதிஸ்வரூபன் எனும் ஆன்ம ஒளியாகும். உள் மூளையில் பரவும் ஒளியினை காண்பதற்கும் உணர்வதற்கும் ஜோதியே உதவிட இயலும். ஒளியினை ஒளி கொண்டே தரிசிக்க இயலும். ஜோதிர்லிங்கமாக போற்றப்படும் ஆத்மாவின் மைய ஒளியின் ஒரு துளி அடங்கிய பேராற்றல் மிக்க ஆன்மத்துகளானது உருகி உட்புக காத்துள்ளது. பல்வேறு ஜோதிர்லிங்கங்கள் மனிதர்களால் வழிபடப்படுகின்றன. அனைத்து ஜோதிஸ்வரூப சிவத்துளிகளையும் உள்ளடக்கிய மாபெரும் ஆன்மத்துகளானது உருகி ஒளியாய் உள் மூளையில் பரவுவதனை உணர வேண்டும். ஜோதிஸ்வரூபனே போற்றி போற்றி என்றும் ஜோதிர்லிங்கமே போற்றி என்றும் ஆழ்ந்து ஆராதியுங்கள். மூன்றாவது விழியாக மலர்ந்து ஒளியினை பொழிந்து உள் மூளையில் நிகழும் மாற்றங்களை உணர்த்தும் சக்தி வாய்ந்த நிலையாக ஸ்ரீ ஜோதிஸ்வரூபன் விளங்குவார். உணர்ந்து ஏற்றிடுங்கள். அன்பான ஆசிகள்.